திருப்பாடல்கள் 2. கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர். வேற்றினத்தால் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவர்க்கும் அவர் தம் அருள்பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூ உலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். ஈர்ப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தைப் போல அவர்களை நோக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையில் அவரது சினம் விரைவில் பற்றி எறியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர். ஆமேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனங்கள் முடிய. ஞானம் விடுக்கும் அழைப்பு. ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது. பொது இடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது. பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது. நகர வாயிலிருந்து முழங்குகின்றது. பேதையரே, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதமையில் உழல்வீர்கள்? இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சி காண்பர்? முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்புடன் நோக்குவார்கள்? என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளில் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன். உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும்போது, இடுக்கண் உங்களை சுழல் காற்றென அலைக்கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள். நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை. என் எச்சரிக்கையை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களே கொன்றுவிடும். சிறுமதியோரின் தற்பெருமை அவர்கள் அழித்துவிடும். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார். தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். எசையா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 20 முடிய. வெளி வேடக்காரருக்கு எதிராக. எருசலேமே, உன்னை ஆள்கிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள். அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்று ஆகிவிட்டது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாதா முகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகள் ஒரு இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள்.
ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள், வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆமேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். ஞானிகள் வருகை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் பெத்லகேமிலே அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்கள் முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நீங்கி நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. முன்னுரையும் ஆசியாவில் திருச்சபைகளுக்கு கடிதம். இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அறிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகிர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேர் பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள திருச்சபைகளுக்கு கடிதம். ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன்னிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக. இந்த கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதல் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் மாற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆமேன்.